கன்னியாகுமரியில் அதிவேகத்தால் கட்டுப்பாட்டை இழந்த சொகுசு கார் 3 ஆட்டோக்கள் மீது மோதி விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குமரி மாவட்டத்தில் உள்ள நாகர்கோவில் களியக்காவிளை நெடுஞ்சாலை வழியாக சொகுசு கார் ஒன்று படந்தாளமூடு பகுதியில் அமைந்துள்ள வாகன சோதனை சாவடியை கடந்து முன்னால் சென்ற டாரஸ் லாரியை அதிவேகத்தில் கடக்க முயன்றது. அப்போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த சொகுசு கார் சாலையோர ஆட்டோ ஸ்டாண்டுக்குள் புகுந்து அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 3 ஆட்டோக்கள் மீது மோதி நின்றுள்ளது. 3 ஆட்டோக்களிலும் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் பெரிதும் தவிர்க்கப்பட்டது. காரை ஓட்டி வந்த நபர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் அப்பகுதியைச் சார்ந்தவர்கள் அவரை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். தொடர்ந்து களியக்காவிளை போலீசார் வழக்கு பதிவு செய்து விபத்து தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் நிலையில் விபத்தின் சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியுள்ளன. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு